ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் ஆகாஷ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸ்வரன் மூவி அந்த படத்தோட ரிவ்யூ அதில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஈஸ்வரன் அந்த மூவியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சிலம்பரசன் அவரோட கம்பேக் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு குறைந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஷூட்டிங்கை முடித்து ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஏன் பாராட்டுறேன் அப்படின்னா, ஒரு குறைந்த காலத்தில் ஒரு அற்புதமான மூவியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டி தான் ஆகணும். ஸோ ஹீரோ ஈஸ்வரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுசீந்திரன் அவரோட லைஃப்பில் அவளோட சினிமா கரியராக இருக்கட்டும், ஒரு நல்ல சில படங்களை வந்து கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக ஈஸ்வரன் ஒரு நல்ல மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு 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 பார்க்கக்கூடிய மூவி நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிலம்பரசன் வேறு, இப்போது இந்த படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிற சிலம்பரசன் வேறு அப்படிங்கிறத வந்து அவர் இந்த படத்தில் வந்து சொல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சிலம்பரசன் வேறு, இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற சிலம்பரசன் வேறு அப்படிங்கிறது வந்து அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நம்ம பாரதி ராஜா சார் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தில் 2 பேரோட ஆக்டிங் வந்து நின்று பேசுது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி எல்லாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமாகவே நடிச்சிருக்காங்க. இதை கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரைச்சமாகவே தான் திருப்ப அரைச்சிருக்காங்க. ஆனால் அதை எப்படி அரைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க கதையை, வேறு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து பல காலங்களில் வந்து சினிமா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு கிராமத்தில் இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. பட் இந்த படம் கிராமத்தை சுற்றி மட்டும்தான் நடக்குது, கிராமத்துக்குள்ளே மட்டும்தான் நடக்குது. நம்ம ட்ரைலர் பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து கிராமத்துக்குள்ளே மட்டும்தான் நடக்க போகுது, வெளியில் எங்கேயும் சிட்டி பேஸ்டு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க. கிராமத்துக்குள்ளே வச்சுருந்தாலும் கிராமத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஹைலைட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், நல்ல ஒரு சிம்புவோட அந்த என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து அற்புதமாக வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து வரும்போது வந்து லேட்டாக வந்தாலும் எல்லாரோட வாயும் அடைச்சிடுடா அப்படிங்கிற அந்த டயலாகாக இருக்கட்டும், பாரதி சார் அவர் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. கொஞ்சம் ஹைப்பு ஏற்றுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்புவை கொஞ்சம் ஹைப்பு ஏற்றினாலும் அந்த கிராமத்துக்குள்ளே அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். வில்லன் இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து படத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வில்லனுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நார்மலான வில்லன் மாதிரி தான், பழிவாங்க போகிறேன், இந்த ஹீரோவோட குடும்பத்தை நான் வந்து பழிவாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஸோ அதுலேருந்து இந்த குடும்பம் வந்து மீண்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து படம் கண்டிப்பாக மீண்டிருப்பாங்க. அது நம்ம பார்த்துருப்போம், எல்லா சினிமாவிலையுமே நம்ம பார்த்தது தான். ஸோ இதை வந்து எப்படி படமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக படமாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இசையை வந்து தமன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட பாடல்களாக இருக்கட்டும், அவரோட பின்னணி இசை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பழைய இசை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்க மூவி அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரோட இசை வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம முக்கியமாக வந்து பாராட்ட வேண்டியது பாரதி ராஜா சார். அவரோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவரோட படங்கள் நம்ம பார்த்துருப்போம், அவர் இயக்கிய படங்கள் வந்து நம்ம நிறையவே பார்த்துருப்போம். கண்டிப்பாக அவர் வந்து நடித்த படங்கள் இப்போ வர சில வருடங்கள்லாம் வந்து அவர் வந்து சில படங்களில் வந்து நடிக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரொம்ப அற்புதமாகவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான இடத்த வந்து இந்த படத்தில் வந்து அவர் இருக்காருன்னு அப்படி சொல்லலாம். இந்த படத்துக்கான ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து சிம்பு சார், சிலம்பரசன் அவரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இது அவரோட கம்பேக் மூவி தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லைங்க. கண்டிப்பாக அவரோட கம்பேக் மூவி, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. நான் கூட ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னப்பா இப்படி இருக்குது, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் ட்ரெய்லரில் பார்த்தது வேறு, இங்கே மூவி பார்க்குறது வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வந்த கதையை சிம்பிளாகவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப போட்டு அருவெல்லாம் காட்டாமல் ஒரு ஒரு 2 மணி நேரம் அதுக்குள்ளேயே வந்து படத்தை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட நல்லாவே எடுத்திருக்காரு சுசீந்திரன். அவர் இன்னும் நம்ம சில படங்களை வந்து நல்லா இயக்கி பார்த்துருக்கோம். இந்த படத்தை வந்து ரொம்பையும் போட்டு அப்படியே வளவலன்னு இழுக்காமல் சும்மா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அப்படியே 2 மணி நேரத்தில் வந்து சூப்பராக இந்தாங்கப்பா, இதான்ப்பா படம், இதான்ப்பா கதை அப்படின்னு வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டார்.
இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் அவங்க டபுள் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சுற்றி உள்ள இந்த ஃபேமிலியை சுற்றி உள்ள நபர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு என்ன தேவை, இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சுஷிந்தன் வந்து நல்லாவே தெளிவாகவே அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து கரெக்டாக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கதை போனாலும், பட் இந்த செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு லெவலில் கொண்டு ஏற்றி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபு நம்ம சில படங்களில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் ஹாஃபுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டு போவாங்க. பட் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கோட்டை விட்ருவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே அந்த ஏரோங்கிறது மேலே ஏறி இறங்கி அப்படியே போனாலும், பட் அந்த செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஒரே தெரியாக செம்மையாக ஹைப் அப்படியே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் லாஸ்ட்டாக. அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ரொம்பலாம் எதிர்பார்க்க தேவையில்ல. ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும். பட் அந்த ட்விஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்ம சிம்புவை பார்த்துருக்கோம். பழைய படங்களில் இவர் வேறு மாதிரி நடிச்சிருப்பார். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கோவில் படத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அந்த சிம்பு இதில் அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், லைட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த காஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மூவி. கண்டிப்பாக ஒரு லாக்டவுன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தியேட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல மூவி 2 மூவி வந்து ஓடிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸ்வரனுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். முகம் சுளிக்கக்கூடிய எந்த ஒரு சீன்ஸும் இந்த படத்தில் இல்லை. தேவையான இடத்துல தேவையான காமெடி, தேவையான இடத்துல தேவையான லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அழகாக நகர்த்தி இந்த கதையை வந்து நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் படத்தை பாருங்கள். ரொம்ப அற்புதமாகவே வந்து படம் வந்திருக்கு. பார்த்து போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. கொஞ்சம் தியேட்டர்ஸில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு போகிறவங்க இன்னும் ஒரு 2-3 நாட்கள் கழித்து கூட நீங்கள் போய் படத்தை வந்து பார்க்கலாம். ஈஸ்வரன் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து சிம்பு சாரோட கம்பேக் மூவி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.